சரவணன் சார், இப்போ என்னன்னா வணக்கம் சார். தேர்தல் வெற்றியை தீர்மானிக்கிறதுக்கு நிறைய விஷயங்களை அடுக்கியிருந்தார் அக்னீஸ்வரன். ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை அதற்கும் இன்னும் ரொம்ப ஆழமாக நம்ம யோசிக்கணுங்கிறாரு. ஆனால் களத்தில் உண்மையாலுமே ஒரு ஓட்டு போடுற சாமானியன் எதையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு அந்த ஓட்டை போட்டு யார் நமக்கு எம்பியாக வரணும்னு தீர்மானிப்பாங்க? நம்ம தமிழ்நாட்டு மக்கள் வந்து எப்பயுமே தெளிவா இருப்பாங்க சார். எப்படி ஒரு ஒரு இது பண்ணுவாருன்னா, இப்ப ஆண்டுகிட்டு இருக்க கட்சி என்ன செஞ்சிருக்கு, நம்மளுக்கு என்ன வாக்குறுதி கொடுத்து நம்ம கிட்ட ஓட்டு வாங்கினாங்க, கடந்த இதுல ஆட்சி பண்ணியிருந்த கட்சி நம்மளுக்கு என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, இதை வந்து அவங்க நிச்சயமா வந்து ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க சார். அப்படி இப்ப பார்க்கையில இந்த தேர்தல் 2024 நாடாளுமன்ற தேர்தல் எடுத்து பாத்தீங்கன்னா, திமுக வந்து இப்ப ஆளுங்கட்சியா 33 மாசத்தை தாண்டிடுச்சு. இவங்க கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் பொய் வாக்குறுதிகள், மக்கள்கிட்ட கடுமையான ஒரு அதிருப்தி ஓடிட்டு இருக்கு. தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா திமுக சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, அது சமீபத்துல இந்த போதைப் பொருள் பாத்தீங்கன்னா அது வந்து பெரிய ஒரு மாஃபியா இருக்கு. அதனால இப்ப டிஎம்கேன்றதே இப்ப திராவிட முன்னேற்ற கழகமா ட்ரக் மாஃபியா கழகமான்னு மக்கள் கேட்கிற அளவுக்கு இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டு நிலையை சீரழிச்சிருக்கிறாங்க. அந்த வகையில் இருக்கும் பொழுது மக்கள் நிச்சயமாக இதை சீர்தூக்கி பார்க்கும் பொழுது டீக்கடை பெஞ்ச் அதான் பொதுவா எழுதும், யார் அடுத்த முதல்வர் முடிவு பண்றது டீக்கடை பெஞ்ச் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். இன்னைக்கு டீக்கடை பெஞ்சில் நீங்க போய் ஒரு டீ வாங்கி குடிச்சு என்னன்னு கேட்டுட்டு இருந்தீங்கன்னா, எடப்பாடி ஆட்சி எவ்வளவு நல்லா இருந்துச்சுங்க அப்படின்ற ஒரு குரல் எல்லா இடத்துலயும் ஒலிக்கு சார். எல்லா குவார்டர் ஆஃப் தமிழ்நாட்டுலயும் இந்த விஷயம் இருக்கிறது. திமுக வந்து குவார்டர்ல மட்டும்தான் ஓடிக்கிட்டு இருக்கு, அதுதான் விஷயம். அதனால மக்கள் வந்து நிச்சயமாக, ஏன்னா இப்ப ஏடிஎம்கே கடந்ததுல செட்பேக் என்னன்னா பிஜேபி கூட்டணி தான் செட்பேக். இப்ப பிஜேபியோட கூட்டணி இல்லாம கடந்த சட்டமன்ற தேர்தலை சந்திச்சிருந்தா உறுதியா இப்ப ஆட்சி வந்து ஏடிஎம்கே ஆட்சி தான். ஏன்னா வந்து ஒரு 2 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துலதான் ஆட்சி மாறியது. திமுக பக்கம் கரெக்டான ஜனநாயகம் நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப ஒவ்வொரு கட்சியும் ஒரு கொள்கையோட கட்சி ஆரம்பிக்கிறாங்க. அப்ப திமுக தனிச்சு போட்டி போடணும். அதனால கான்ட்ரவர்சியா இருக்கக்கூடிய பல கொள்கை உள்ள கட்சிகளை ஒண்ணா சேர்க்கிறாங்க. காங்கிரஸ் கூட இருக்கு, இங்கிட்டு திருமாவளவன் விசிகா இருக்கு. மதிமுக நிலையை பாருங்க எவ்வளவு மோசம். மதிமுக வைகோ வெளியே வரும் பொழுது அந்த கட்சியை எந்த அளவுக்கு அவர் கொண்டு வந்தாரு. இன்னைக்கு பாருங்க அந்த ஒரு சீட்டுக்காக அவர் எவ்வளவு இறங்கி போயிருக்கிறாருன்னு பாருங்க. திமுக திருமாவளவன் பாருங்க 3 சீட்டுன்னு அடம்பிடிச்சாரு, இன்னைக்கு 2 சீட்டு. அதனால திமுக சைடு ஒண்ணு கூட்டணி ஸ்ட்ராங்கா இல்ல. நம்ம எப்படி இந்த தேர்தல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி திமுக வலுவா இருக்க மாதிரி ஒரு பிம்பத்தை ஊடகங்கள் ஏற்படுத்துச்சோ, அது சுக்குநூறா உடஞ்சிருக்குன்னு தான் சொல்லலாம். பண்ணாதா சார் கூட்டணியினுடைய ஸ்ட்ராங்கு, நாங்க கூட்டணி நிறைய கட்சிகள் சேர்ந்து இருக்கோம் அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட் வெற்றியை தீர்மானிக்காதா? நிச்சயமாக இந்த தேர்தலை நிச்சயமா தீர்மானிக்காது. பொதுவா அது தேவை. ஏன்னா இப்ப எல்லாமே வந்து ஒரு பொலிட்டிக்கல் நம்பர்ஸ் தானே, இப்ப அந்த கணக்கீடு தான் வருகிறது. அப்ப வரும்பொழுது ஆளுங்கட்சி தான் பிரதானமான கட்சி இப்ப சந்திக்க போறது. மத்த எல்லாம் வந்து அது கொடுக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் தான். அப்ப அந்த திமுக மேலேயே வந்து இப்ப பாத்தீங்கன்னா கடுமையான ஒரு அதிருப்தி, ஆட்சி சரியா பண்ணல. அது இன்னைக்கெல்லாம் மகளிர் தினத்துல நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். மகளிருக்கான உரிமைகளை கேட்டு பாத்தீங்கன்னா இப்ப அந்த 1000 ரூபான்னு சொன்னதை எவ்வளவு டிலே பண்ணி, இப்ப அது எவ்வளவு ஒரு இர்ரெகுலரிட்டியோட அது கிரைட்டீரியாலாம் திடீர்னு உள்ள புகுத்தி, பிடிஆர் அமைச்சர் பேசும்போது கூட சொல்றாரு 5 வருஷம் இருக்குல்ல உடனே கொடுக்கணும்னு இருக்கான்னு சொல்லி கேட்கிறாரு. ஓசி பஸ்ன்னு பொன்முடியை விமர்சனம் பண்றாரு. ஆவடி நாசாரு கல்ல தூக்கி எறிகிறாரு, மண் கட்டி தூக்கி எறிகிறாரு. இந்த மாதிரி ஒரு அராஜகமான செயல திமுக ஈடுபட்டு. அப்ப திமுகவுடைய மூத்த நிர்வாகிகள், அந்த அமைச்சர்கள், அவங்க மக்களை ஹேண்டில் பண்ற விதம் இதெல்லாம் தீர்மானிக்கும்னு சொல்ல வரீங்களா? நிச்சயமா அது தீர்மானிக்கும். இன்னைக்கு ஊழல திளைத்து போயிருக்க கட்சி செந்தில் பாலாஜி இன்னும் 1 வருஷம் ஆக போகுது. 200 நாளைக்கு மேல ஆயிடுச்சுன்னா வெளியே வரல. இன்னும் ஊழல் பொன்முடி வரிசையை பாருங்க. இப்ப இது கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஐபி, அடுத்து இங்க மதுரையை எடுத்துக்கிட்டீங்கன்னா மூர்த்தி, பத்திரப்பதிவுத்துறை, எல்லாருமே ஊழல்ல இப்ப திளைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இது எல்லாம் மக்கள் கிட்ட, மக்கள் மனசுல இருக்கு. சோ அவங்க வந்து தீர்ப்பு ஒரு விரல் புரட்சின்றது தேர்தல்னாலதான் செய்ய முடியும். மக்கள் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதை எல்லாத்தையும் தாண்டி நீங்க சொல்றது சரவணன் சார், இப்ப நீங்க சொல்றது எல்லாமே என்னன்னா ஒரு படி மேல யோசிக்கிறது. இப்ப இதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொன்னீங்க, டீக்கடை பெஞ்ச் தான் இது எல்லாத்தையும் முடிவு பண்றாங்க அப்படின்னா, அவ்வளவு அடிமட்டத்தில் இருக்கிற இல்ல ஒரு குடும்பத்துக்குள்ள இருக்கிற பெண்களும் சாதாரணமாக வாக்களிக்கிற ஒரு படிக்காதவங்களும் அவங்க எதையெல்லாம் யோசிப்பாங்க? அந்த திட்டங்களெல்லாம் நிறுத்தினாங்களே அதை யோசிப்பாங்களா, இல்லை அதிமுகவே பெட்டராக இருந்ததுப்பா நமக்கு அப்படிங்கிற அந்த பாயிண்ட்டை யோசிப்பாங்களா? ரெண்டுமே சேர்ந்தது. திமுக வந்து அவங்க திட்டங்கள் கொடுத்த வாக்குறுதி எதையுமே இது பண்ணல, நிறைவேற்றவில்லை. பெண்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா பாருங்க, ஒரு லிப்ஸ்டிக் போட்டு ஒரு பஸ் விட்டதை தாண்டி அவங்களுக்கு சாதனைன்னு கிடையாது.
அதுக்கு நீங்க அதிமுக சைடு பாத்தீங்கன்னா புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பீரியட்ல ஒரு குழந்தை பிறந்ததுல இருந்து தொட்டில் குழந்தை திட்டத்துல இருந்து முதுமை வரைக்கும் வரிசைய திட்டங்கள். கர்ப்பிணி பெண்ணா இருக்கும் போது திட்டம், குழந்தை பிறந்தோன்னா அம்மா பரிசு பெட்டகம், ஸ்கூலுக்கு போன உடனே விலையில்லா யூனிஃபார்ம், பூட்ஸ், அடுத்து போனா இது ஹைஸ்கூல் போனோம்னா சைக்கிள், காலேஜ் போனா லேப்டாப், வேலைக்கு போனா மானிய விலையில ஸ்கூட்டி. தொடர்ச்சியா ஒரு சிங்க பெண்ணாக ஒரு 6 முறை தமிழகத்தை ஆண்ட ஒரு கட்சி. அதுல அம்மா அவங்க 2 முறை கன்சிக்யூட்டிவா வேற வர்றாங்க. ஒரு அந்த அளவுக்கு ஒரு ஆளுமையோட மோடிய லேடியான்னு கேட்டு வழிநடத்திய ஒரு அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம். இன்னைக்கு மக்களோட தான் பிரதானமான கூட்டணி அதிமுக அமைத்திருக்கிறது. புரட்சி தலைவர் எடப்பாடியார் மிக சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா மக்கள்கிட்ட ஒரு பேசிக்கா ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா, கூட்டணின்னு சொல்றதுனால இப்ப 2-3 கட்சி இப்ப பாமக கூட்டணியில வர போறாங்க, தேமுதிக வர்றாங்க, இன்னும் சில கட்சிகள் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, புதிய தமிழகம் வந்தாச்சு. அப்படி பார்க்கும்பொழுது எல்லாமே இந்த போர்ல நீங்க தேர்தல் போர்னு சொல்றீங்களா, ஈக்குவலி பேலன்ஸ்டு தான். என்ன சொல்ல போனா திமுகவோட ஒருபடி மேல அதிமுகவோட கடந்த கால சாதனைகள் இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியை விட்டு வெளியே வந்தனால அதோட ஓட் பேங்க் வெர்டிகலா ரைஸ் ஆயிருக்குது. தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா என்னன்னா ஒரு டாக்டர் உட்கார்ந்த இடத்துலயே 300-400 பேஷண்ட ஒரு நாளைக்கு சந்திச்சுக்கிட்டு இருக்கிறேன், பேஷண்ட் உறவினர்களை. அப்ப பாக்கையில இது சிறுபான்மை மக்கள்கிட்ட பெரிய ஒரு எழுச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. திமுக ஆட்சியுடைய அந்த பலவீனங்கள் இருக்கக்கூடியது, அந்த ஊழல் இருக்கிறது. கூட்டணி கட்சிகள் எவ்வளவு திணறாங்க இப்ப அந்த கூட்டணி அமைக்கிறதுக்கு, அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த முரண்பாடுகள் எப்படி இருக்கிறது, இதெல்லாம் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக திமுகவுக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தல மக்கள் வேட்டு வைப்பாங்க. 26 சட்டமன்ற தேர்தலா இருந்தால் அதுல இன்னும் 2 வருஷம் போகும்பொழுது இவங்க மேல ஒரு அதிருப்தி கூடும். அப்ப 26க்கு என்ன நடக்க போகுதுங்கிறத இந்த தேர்தலை தீர்மானிக்கும் சொல்றீங்க. அவசியம் இது ஒரு ட்ரெய்லர் மாதிரி தான். புரியுது. நான் திரும்ப வரேன். ரொம்ப பேசிக்கானனால ஒரு டாக்டர் நீட்ன்ற ஒரு பரீட்சையை வச்சு அவங்க எவ்வளவு தூரம் அந்த தேர்தல் நேரத்துல இது பண்ணாங்க, விளையாண்டாங்க, இது எல்லாம் பார்க்கணும். அப்ப நான் அந்த நேரம் பார்க்கும்போதுதான் பாக்குறேன், எடப்பாடி அவர்களை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா 7.5% மருத்துவத்துறையில அரசு பள்ளி மாணவர்களுக்கு கொடுக்கறாரு. அப்ப 600 பிள்ளை இன்னைக்கு படிக்க முடியுது. இவங்க காலத்துல 9-10 பிள்ளை தான் வந்துகிட்டு இருந்தாங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து. அப்படி எல்லா துறைகளிலும் மிக சிறப்பான சாதனைகளை செய்தது அம்மாவுடைய அரசு, ஐயா எடப்பாடியார் ஆட்சி. அப்ப இதெல்லாம் மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஒரு 10 வருஷம் இருந்தனால அந்த நேரத்துல கொஞ்சம் சறுக்கிட்டாங்க மக்கள். இப்ப மிக தெளிவாக இருக்கிறார்கள், காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால திமுக எவ்வளவு குட்டிக்காரனை போட்டு கூட்டணி அமைக்கட்டும், அங்க வாய்ப்பே கிடையாது. இந்த இடம் 40 தொகுதி. பாகி சார் சொன்ன மாதிரி அவர் 25 திமுக சொல்றாரு, ரிவர்ஸ் ஆவனா எடுத்துக்காங்க. நீங்க இங்கிட்டு ஏடிஎம்கே கூட்டணி 25, அங்கிட்டு 15 கூட எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி தான் தடவை நிச்சயமாக அமையும். பார்ப்போம், அதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நான் திரும்ப வரேன் சார். சரவணன் சார், இப்போ என்னன்னா மிக முக்கியமான பல்வேறு விஷயங்கள்லாம் இருக்கு, அது எல்லாத்தையும் அந்த பக்கம் வச்சிரும். ஆனால் ஒரு சாதாரணமாக ஓட்டு போட போறாங்க இல்லையா, அவங்க மனநிலை எப்படி இருக்கு இந்த தேர்தலில், எதெல்லாம் உங்களுடைய யோசனைகள்ல வரும் ஓட்டு போட போகும்போது? நிச்சயம் சார், உங்க ஓட்டு போட போகையில இப்ப இருக்கக்கூடிய ஆட்சியினால என்ன பலன் அடைஞ்சோம், என்ன பாதிப்பு அடைஞ்சோம், இதுதான் மெயினா நிக்கும் சார் மனசு. அப்ப பாக்கையில ரொம்ப காமன் மேன், ஏன்னா ரொம்ப எலைட்டா மேல்தட்டு மக்கள் எல்லாம் டிவி இதுகள்லயே வாட்ஸ்அப்ல விவாதம் பண்ணி முடிச்சுட்டு ஓட்டு போடுற பாதி போறது இல்லை. ஏன்னா பாராளுமன்றத்துல அவளுக்கு 60% வாக்கு பதிவு நடந்தாலே பெரிய விஷயமா இருக்கு. இதை நீங்க ஊடகங்கள்ல விழிப்புணர்வு மக்கள் எடுத்து கொண்டு போகணும் 100% வாக்குப்பதிவுக்கு. அப்ப சாமானிய மக்கள் என்ன நினைப்பேன், திமுக ஆட்சிக்கு வரும்போது ஸ்டாலின் என்ன சொன்னாரு, உதயநிதி என்ன சொன்னாருன்னு பார்ப்பேன். அப்ப என்ன சொன்னாங்க, அவங்க 1000 ரூபாய் சொன்னாங்க. அந்த 1000 ரூபாய் இப்ப இப்ப 2.25 கோடி பெண்களுக்கு தர வேண்டியதை இப்ப 1 கோடி குறைச்சு கொடுத்துட்டாங்க. அப்ப அதுல 1.25 கோடி மக்கள் கடுமையான ஒரு அதிருப்தி கோபத்துல இருக்கிறாங்க. நீங்க போய் உங்க நகையை போய் அடகு வச்சிருங்க, நாங்க 5 பவுன் வரைக்கும் திருப்பி தர்றோம் அப்படின்னு சொன்னாங்க. அதை நம்பி மக்கள் நிறைய பேர் அதுல ஏமாந்துருக்காங்க. இப்ப அதுல 13 லட்சம் பேருக்கு மட்டும் திருப்பி இருக்கிறாங்க போல, இன்னும் 48 லட்சம் பேர் மொத்தம் நினைக்கிறேன். மிச்சம் எல்லாருமே இப்ப கடுமையான ஒரு பாதிப்புக்கு ஆளாகி இருக்கிறாங்க. அப்படி இவங்க அறிவிக்கக்கூடிய எல்லா திட்டமும் ஒரு ஏமாற்றக்கூடிய திட்டமாக அப்படித்தான் இருக்கு. ஒரு வெற்று அறிவிப்பாக விளம்பரத்தை தேடக்கூடிய திட்டமா இருக்குன்றது மக்களுக்கு தெளிவா புரிஞ்சு போச்சு. சரி, இதெல்லாம் பரவாயில்லைன்னு பார்த்தோம்னா கடைசி அவங்க குழந்தைகள் அவர் மேல் கை வைக்கிற மாதிரி போதை பழக்கத்துக்கு அடிமையாக்கி இப்ப மதுரையில பாத்தீங்கன்னா கஞ்சா சாக்லேட் ஸ்கூல்ல சர்வசாதாரணம் வச்சுக்கிட்டு இருக்காங்க சார். நாங்கெல்லாம் படிச்ச காலத்துல கமர்கட்டு வாங்குறதுக்கு இப்ப கியூல நின்று வாங்கி சாப்பிட்டு இருக்கோம். இன்னைக்கு கஞ்சா சாக்லேட் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப இதைத்தான் மக்கள் நினைச்சு பார்ப்பாங்க. அப்ப ரிவர்ஸ்ல கம்பேர் பண்ண ஒருத்தர் வேணும்ல. அப்ப யாருங்க இப்ப திமுக மோசமா இருக்கு, யாருக்கு இங்க போடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டுல உண்மையில 2 சின்னம் மட்டும்தான், உதயசூரன் ரெட்டை இலையன்றத மக்களோட எண்ணமா இருக்கும். அப்ப என்ன செய்யும், ஆட்டோமேட்டிக்கா எக்ஸ்க்ளூஷன் கிரைட்டீரியால திமுகவே அவுட் ஆயிரும். அப்ப ஏடிஎம்கே அதிமுக என்ன செஞ்சுச்சுன்னு பார்த்தா
புரட்சி அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு இந்த ஆட்சி இருக்காதுங்கன்னு எல்லாரும் ஊடகங்கள் சொல்லும் பொழுது கரெக்டா அந்த 4 வருஷத்தை வந்து அவ்வளவு சிறப்பா ஒரு ஆட்சி பண்ணி கொரோனா காலத்துல பாத்தீங்கன்னா பல்வேறு மாநிலங்கள் அவ்வளவு ஒரு பாதிப்பு இருக்கும் பொழுது கம்பேர் பண்ணும் பொழுது தமிழகத்துல பாதிப்பு கம்மி இருந்தது. அந்த அளவுக்கு சிறப்பாக செஞ்சிருந்தார் எடப்பாடி அவர்கள். அதனால இந்த மாதிரி திட்டங்கள் எல்லாம் இதெல்லாம் மக்கள் யோசிச்சு பார்ப்பாங்க. இப்ப எதிர்கட்சி தலைவரா வந்த சட்டமன்ற எதிர்த்து தலைவர் எல்லாத்துக்கும் குரல் கொடுக்கிறாரு. இந்த மக்கள் எல்லாம் இப்ப பேசிக்கிறது குறிப்பா ஒண்ணு, கடைசி துளி போதை மருந்து இருக்கிற வரைக்கும் போராடுவோம். இப்ப 12ஆம் தேதி அறிவிச்சிருக்காரு மனித சங்கிலி போராட்டம். இப்படி மக்களுக்காக ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாக இன்னைக்கு அவர் திகழ்ந்து கொண்டிருக்கு. அப்ப இதைத்தான் மக்கள் கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. பிஜேபி லிஸ்டே எடுக்காதீங்க சார், அது நோட்டாவை உறுதியை தாண்டாது. ஊடகங்கள் சும்மா ரைஸ் பண்ணி காமிக்கிறாங்க பெர்சன்டேஜ். அதனால தமிழ்வேந்தன் சார் தான் ரொம்ப பயந்து போய் கிடக்குறாரு. ஈடிக்கு பயப்படாருன்னு நினைக்கிறேன் அவரு. அதனால அவர் கனவுல கூட அவருக்கு வந்து பிஜேபி தான் வந்துகிட்டே இருக்கு. அதனால அதை அவர் நினைக்கவே வேண்டாம். பிஜேபிக்கு தமிழ்நாட்டுல உறுதியா வேலை கிடையாது. நன்றி. அதனால ரெண்ட கம்பேர் பண்ணும்போது மக்கள் வைக்க போற எதுல போய் ஓட்டு போட போறாங்க, ரெட்டை இலைக்கு தான் ஓட்டு போட போறாங்க. நன்றி நன்றி நன்றி. இதுதான் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிஞ்ச நியாயம். இதுதான். நன்றி சரவணன்.